Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷல் சீரிஸ் எபிசோட் 3ல பார்க்க போறது எங்க வீட்டு ஸ்டைல் நெய் மைசூர் பாக்கு. தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். கடலை மாவு, நெய், எண்ணெய், சர்க்கரை இவ்வளவே தாங்க. இதை வச்சு எப்படி சூப்பரா மைசூர் பாக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கடலை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 டம்ளர் சர்க்கரை சேர்க்கணும். 1 டம்ளர் நெய் தேவைப்படும், 1 டம்ளர் எண்ணெய் தேவைப்படும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. மற்ற ஃபிளேவர்டு எண்ணெயெல்லாம் இதுக்கு செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். எண்ணெயை லைட்டா சூடுபடுத்தினக்கு அப்புறம் ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டம்ளர் கடலை மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆயிலை சேர்த்து நம்ம கரைச்சு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ்ல நம்ம கரைச்சு வச்சுக்கணும். இப்ப இதை கரைச்சக்கு அப்புறம் 1 டம்ளர் நெய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த நெய்யை நம்ம மிச்சம் இருக்க எண்ணெயோடய சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் ஒன்னா கலந்து நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப மறுபடியும் இன்னொரு பக்கம் அடுப்பை வச்சு ஒரு வாணலியில 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும், நிறைய சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு நம்ம சர்க்கரையை மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில இருக்கிறது அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வருது. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாகோட பதம் நம்ம செக் பண்ணணும். ஒரு கம்பி பதம் வரணும் மைசூர் பாக்குக்கு, அதுதான் கரெக்டான பதம். பாருங்க, இப்போ நான் 2 கையில பாகை டச் பண்ணி பாக்குறேன். ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் வரணும். இப்போ இதுதான் கரெக்டான பதம். பாகு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கடலை மாவு எண்ணெயோட, அந்த கலவையை நம்ம சக்கரை பாகோட சேர்த்துக்கலாம். ஒரு கையில கலந்து விட்டுக்கிட்டே நம்ம கடலை மாவு கலவையை சேர்த்துக்கணும், இல்லைன்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே தான் சேர்க்கணும். இப்ப சக்கரை பாகோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கை விடாம கிளறிட்டே இருக்கணும், அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேகணும். நல்லா கொதிச்சு பபிள் வர டைம்ல தான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கலவையை நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எண்ணெயும் ஆயில் மிக்சரை சேர்க்க சேர்க்க இந்த கடலை மாவு அதை உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மிக்சரை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கையை விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே அடியில மட்டும் முருகுன மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு வாயில போட்டதும் கரையிற பதம் கிடைக்காது. இப்ப பாருங்க, நம்ம முன்னால சேர்த்த எண்ணெய் கடலை மாவு இழுத்துக்குச்சு. அது இழுக்க இழுக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயும் நெய்யும் சேர்க்கணும். இன்னொரு விஷயம் நம்ம இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, அடுப்பை சிம்மிலே தான் இருக்கணும், ஹைல இருக்கக்கூடாது. இந்த எண்ணெய் சேர்க்க சேர்க்க மாவு நல்லா வெந்து மாவு கெட்டியாயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, மாவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா அடியில முருக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்க, ஒரு மாதிரி நுரைச்சு வந்த மாதிரி இருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா நெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் நம்ம கட் பண்ணி பீஸ் போடும்போது ஒட்டாம எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. இப்போ மைசூர் பாக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் நெய் தடவி வச்ச பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இது ஒரு 1/2 அன் அவர் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்ப நல்லா ஆறுனக்கு அப்புறம் நான் ஒரு கத்தி வச்சு ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கத்தியும் நீங்க நெய்ல கிரீஸ் பண்ணி எடுத்துக்கணும், அப்பதான் ஒட்டாம வரும். ஷேப் நம்மளுக்கு விருப்பமான ஷேப் தான். கடையில கொடுக்குற மாதிரி நீள நீளமா ரெக்டாங்கிளா கட் பண்ணாலும் சரி, ஸ்கொயரா கட் பண்ணாலும் சரி. நான் குட்டி குட்டியா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன். ஆறுனக்கு அப்புறம் மைசூர் பாக்க பீஸ் போட்டதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 15 டேஸ் 20 டேஸ் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் 2 நாள்லயே காலி ஆயிரும். உங்க வீட்டுல எப்படின்னு சொல்லுங்க. பாருங்க, நான் உடைச்சு காட்டுறேன் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இதோட டெக்ஸ்டர் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. வாயில வச்சதும் அவ்வளோ சாஃப்டா கரையுது. நீங்களும் தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.